அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகத்தை நான் போட சொல்றேன். லக்னம், ராசி, அந்த கிரக நிலைகள், டிகிரி அமைப்பு எல்லாம் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் மகர ராசி, உத்திராடம் 4ஆம் பாதம். ஜாதகத்தை பார்த்த உடனே அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். ஒரே நேரத்தில் குருவுடைய பார்வையிலையும் சுக்கிரனோட இணைவிலும் உள்ள இந்த செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். ஆனால் இவர் கேட்டது அரசு வேலைக்கு கேட்டார். அப்போ அரசு வேலைனா கூட செவ்வாயுடைய சுபத்துவத்தின் காரணமாக காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் விஏஓ கிராம நிர்வாக அதிகாரிக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா 2020 கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஜென்ம சனியில் படாத பாடு பட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா புதனுடைய புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குது. நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிளான ஜாதகம் தானா? ஆமாங்க. பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்காரு. சுக்லபட்சம் திரையோதசின் திதின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி திதி பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கிற டைம் பிறந்திருக்காரு. பௌர்ணமி யோகம் இருக்குது. சிம்ம வீடு, சிம்மாதிபதி பங்கம் இல்லாமல் குருவுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்காங்க. 3வது லக்னம், லக்னாதிபதி லக்னத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து லக்னாதிபதி 3ஆம் வீடான உபஜயஸ்தானத்தில் குருவுடைய சுபரோட வீட்டில், ஆட்சி பெற்ற குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது நல்ல பலன் தான். தசாபுத்தி ஒத்துழைக்கலையே, ராகு தசைலாம் நடந்துட்டு இருக்கு. ராகு தசை ஒரே நேரத்தில் சனி செவ்வாயால பாவத்துவம் அடைஞ்சிருக்காரு. உச்சனுடைய வீட்டில் உள்ள ராகு நல்ல பலன்களை தரினா கூட உச்சனுடைய இணைவுல இருக்கக்கூடாது. உச்சனுடைய வீட்டில் நீச்சனுடைய இணைவுல இருக்கிற ராகு தான் நல்ல பலனை தரும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா உச்சனுடைய இணைவிலேயே ராகு இருக்கிறாரு. இதே ராகு மிதுன வீட்டில் அமர்ந்து கன்னி வீட்டில் புதன் உச்சமாக இருந்தால் அந்த ராகு நல்ல பலன்களை செய்வார். இங்கே உச்சனுடைய இணைவில் உள்ள ராகு பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பில் வேற இருக்காரு. இந்த ராகு தசை இவருக்கு சுபத்துவமாக இருந்தால் அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. பாவத்துவ தசை நடக்குதுல்ல, அதனால வேலைகளில் தடை இருந்துகிட்டே இருக்குது. ராகு திசையில் புதன் புத்தி, ஒரே நேரத்தில் ராகு சனி செவ்வாய் முக்குட்டு பாவிகளோட தொடர்பு புதன் பெறாரு. கண்டிப்பாக புதன் புத்தியில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வர்ற கேது புத்தியும் பார்த்தீங்கன்னா சனியால் பாவத்துவம் தான். அங்கே கேதுவால் சனிக்கு சூட்சமாக அவளுக்கு கிடைச்சாலும் கேதுவுக்கு சனியால பாவத்துவம் மட்டும்தாங்க எஞ்சும். அதுக்கப்புறம் வர்ற சுக்கிர புத்தியில தான். சுக்கிர புத்தி இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சனுடைய வீட்டில் இருந்து பிருகுமங்கல யோகத்தில் சுபத்துவமாக இருந்து வீடு கொடுத்தவன் உச்சம் அப்படிங்கிற வலிமையில 10ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டில் அமர்ந்த காரணத்தினால அவருடைய புத்தியில தான் வேலைக்கும் ஒரு நல்ல வேலையும் அமையும். அதே நேரத்தில் திருமணமும் அப்பந்தாங்க அமையும். வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கேன். ஆனால் சுக்கிர புத்தியில் தாம்பத்திய சுகம் கிடைச்சாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கிர புத்தியில் இவருக்கு திருமணம்லாம் முடியக்கூடிய வாய்ப்புகள் வரும். வேலை கிடைக்குமா? தசாபுத்திகள் நல்லா ஒத்துழைக்கணுமே. கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறாரு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். இந்த லக்னத்துக்கு ஃபேவரபிளான சனி, புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் இந்த மாதிரி இவங்க லக்னத்துக்கு ஃபேவரபிளான திசைகளே நடக்கணுமே. அகேன்ஸ்டான திசையே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வர குரு திசை தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு வேலையில் இருக்கேன். என்ன வேலையில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் கோல்டு கவரிங் அந்த வேலையில் ஒரு செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கிரன் சுபத்துவம் தான். அதே நேரத்தில் செவ்வாய் தானே சுபத்துவம். சுக்கிரனின் சுபத்துவத்தின் காரணமாக இப்போ இந்த கவரிங் தயாரிக்க போறிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அங்கே செவ்வாய் தானே சுபத்துவம். அதனால நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு செவ்வாய் தாங்க சுபத்துவம். கவர்மெண்ட் வேலை நீங்கள் எதிர்பார்த்தா கூட யூனிஃபார்ம் சர்வீஸு, போலீஸு, தீயணைப்புத்துறை, இராணுவம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்லா இருக்கும். 2வது நீங்கள் படிச்சிருக்க வேண்டியதே மருத்துவம் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுங்க. செவ்வாயுடைய துறைகள் கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவில் இன்ஜினியர், மருத்துவம் அதுவும் வரக்கூடியது தான். அந்த விஷயத்தில் நீங்கள் பேர்ந்திருக்கணுங்கன்னு சொல்லும்போது நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்காரு. பாருங்க எப்படி நெகட்டிவ் தசாபதிகள் எப்படியெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்க. இவர் படித்தது சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காராம். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கோல்டு கவரிங் கம்பெனியில் போய் குடோனில் வேலை பார்க்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு கிரகங்கள் எப்படி ஆட்டி விற்குதுன்னு பாருங்க. இவருக்கு தேவையான விஷயம் சிவில் இன்ஜினியரில் இவர் சம்பாதிக்கணுங்கிறது விதி. நெகட்டிவ் தசாபுத்திகள் நடக்கும்போது அதில் இஷ்டம் இல்லாமல் இவர் ஒரு கோல்டு கவரிங் செய்கிற கம்பெனியில் போய் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலையில் அதுவும் விஏஓ வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு. விஏஓ வேலை கிடைக்காதா? கிடைக்கும். சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் தான். சனியும் சுபத்துவமாக இருக்கணும்ல, சனியும் சுபத்துவமாக தான் இருக்காரு. சனி சூட்சம வலுவில் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் வீடு கொடுத்த ஆட்சிங்கிற வலுவில் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. தசாபுத்தி ஒத்துழைக்கணுமே. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் படித்த
இந்த சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் முயற்சி பண்ணிக்கிட்டே கவர்மெண்ட் வேலைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவருக்கு வருமானமே வந்து செவ்வாயின் மூலியமாக தான். நெகட்டிவ் தசாபுத்திகள் நடக்கிறதுனால இவருக்கு எதில் வருமானம் கிடைக்கணுமோ அதை விட்டுட்டு வேற வேற விஷயங்கள்ல மனசை அலபாய விடுது. இதுதாங்க உண்மை. இவர் வந்து ஒருவேளை இவருக்கு சாதகமான தசாபுத்திகள் சனி திசையே இப்போ நடந்துக்கிட்டு இருந்தா கூட கண்டிப்பான முறையில் சனி திசையோ சுக்கிர திசையோ, புதன் திசை வந்து பெருசாக நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாபத்துவம், முக்கூட்டு பாவிகளால் பாபத்துவம். ஆனால் சனி திசையோ சுக்கிர திசையோ இவருக்கு ஒருவேளை நடப்பில் இருந்தால் இவர் இந்த சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருடைய கவனம் இருக்கும். 2ஆம் நிலையாக வந்து இவர் கவர்மெண்ட் வேலைக்கே ட்ரை பண்ணா கூட அங்கே செவ்வாயுடைய சுபத்துவமான அதிகாரமிக்க அந்த இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்றோம்னா அந்த துறையில வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. நெகட்டிவ் புத்திகள் எப்படி நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.